துன்பத்தை கண்டு ஓடுகின்ற உலகம். அன்புமிக்கவர்களே, துன்பம் நன்மை தரும் என்று இறைவார்த்தை என்று நம்மை சிந்திக்க அழைப்படுகிறது. என்ன ஃபாதர் சொல்றீங்க? துன்பம் எங்களுக்கு வேதனையை தான் தரும், அது எந்த காலத்துல நன்மையை தருது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் வார்த்தை அழகாக சிந்திக்க அழைக்கிறது. வாங்க, துன்பம் நன்மை தரும் எப்படி என்று வார்த்தையோடு கடந்து கற்றுக்கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, துன்பம் நன்மை தரும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று குடுகுடுக்குக்காரன் வெளியே வந்து நற்செய்தியாக அவன் சொல்லிவிட்டு சென்று விடுவான். ஆனால் அவன் சொல்லும் வார்த்தை நம் மனதில் மகிழ்ச்சியை விதைப்பதாகவே பார்க்கப்படுகிறது, ஒரு அமைதி. ஆனால் இன்றைய நற்செய்தி இயேசு மகிழ்ச்சிக்கு எதிராக துன்பத்தை தருகின்ற துன்பம் நமக்கு உண்டு என்று சொல்லுகிறார். முதல்ல என்ன சொன்னீங்க? துன்பம் நன்மை தரும்ட்டு. இப்ப என்ன துன்பத்தை தானே தருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, துன்பத்தை உள்ளடக்கியது வாழ்வின் விதிவிலக்கல்ல என்ற உண்மையை நாம் முழுமையாக பறைசாற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். துன்பத்தை ஏற்று வாழ வேண்டும் என்ற போதனையை மற்ற சமயங்கள், மற்ற எழுத்தாளர்கள், மற்ற அறிஞர்கள், எத்தனையோ மகான்கள் எவ்வளவோ விஷயம் சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவத்தில் அழகாக போதிக்கிறது. பொதுவாக பார்க்க போனால் துன்பத்தை பலர் விரும்புவதில்லை. பிரச்சனையற்ற மகிழ்ச்சியையே விரும்புவர் பலர் உள்ளனர். இதுதான் பலரிடம் இருக்கிற சிந்தனை. ஆனால் துன்பத்தால் பல நன்மைகளும் பயன்களும் உண்டு என்று அதில் ஒரு சில 3 செயல்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, வாழ்வில் யதார்த்தத்தை புரிய வைத்து நம்மை பக்குவப்படுத்துவது துன்பம். இரண்டாவது, மற்றவர் அனுபவிக்கும் வழி என்ன என்பதை புரிந்து கொள்ள உதவுவது துன்பம். இறைவனை சார்ந்திருக்க தூண்டுவதும் துன்பம் தான். இந்த பயன்களை பொறுத்தவரை துன்பம் சோதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஆங்கிலத்தில் கூறுவார்கள், பெயின் இஸ் இன்வெயிட்டபிள் பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். அதாவது வலி என்பது தவிர்க்க முடியாதது, ஆனால் துன்பம் என்பது நம் விருப்பத்துக்குட்பட்டது, கட்டாயமற்றது. துன்பத்தின் விளைவுதான் வலி. துன்பத்தை அனுமதித்தால் வலி தவிர்க்க முடியாது. இந்த கூற்றுப்படி துன்பத்தை எப்படி பார்க்கிறோம் என்பது முக்கியம். துன்பத்தை முற்போக்காக பார்த்தால் அதன் பயனால் நல்ல மனிதர்களாகலாம். அதையே பிற்போக்காக பார்த்தால் விரக்தியிலே வாழ்ந்து அது தரும் வழியை அனுபவிக்க வேண்டியதுதான். முற்போக்காக பார்க்கிறோமா அல்லது அதை பிற்போக்காக பார்க்கிறோமா, அதை வைத்துத்தான் துன்பம் நன்மை தரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, ஏனென்றால் யோவான் 16:33 சொல்லுகிறார், துன்பத்தை முற்போக்காக பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு சொன்னார், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். There is a suffering, but be bold and be courageous to face everything, whatever comes in your life. அதுதான் கடவுள் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு ஆழமான உண்மை. அன்புமிக்கவர்களே, கடவுள் சுமைகளை தந்தார், ஆனால் தோள்களையும் தந்தார், அவற்றை தாங்குவதற்கு என்று யூத பழமொழி அழகாக சொல்லுகிறது. கடவுள் சுமைகளை தந்தார், ஆனால் தோள்களையும் தந்தார், அவற்றை தாங்குவதற்கு. எனவே நன்மை நம்மை நல்ல மனிதர்களாக வளைத்தெடுப்பதற்கு கடவுள் தரும் துன்பங்களில் அவரும் உடனிருக்கிறார் என்ற நம்பிக்கையை அவசியம். துன்பத்தின் கடைசி விளைவு மாய்ந்து போவதல்ல, மகிமை பெறுவது என்பதை நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு காலம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. துன்பங்களை சார்ந்திருக்கிற பொழுதும் துன்பங்களை சந்திக்கிற போது அதை பற்றி கவலை கொள்வதை தவிர்த்து அது கற்றுத்தரும் பாடம் என்ன என்ற சிந்தனையே முக்கியம். அந்த பாடமே துன்பத்தால் கிடைக்கப்பெறும் பொக்கிஷம். இதை உணர்ந்து இயேசு சிலுவை விரும்பி ஏற்றது போல துன்பம் தரும் பொக்கிஷத்தை விரும்பி ஏற்று வாழ முயல்வோம். அன்புமிக்கவர்களே, இதுதான் வாழ்வின் அர்த்தம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்விலே துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் துன்பம் என்றும் எங்களோடு நன்மை தருகிறது என்ற மேன்மை அறிந்து கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.